ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த காட்டில் முடக்கத்தான் கீரை எங்கே இருக்குதுன்னு பார்த்து அந்த முடக்கத்தான் கீரையை யூஸ் பண்ணி சூப்பராக ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். ஏன்னா முடக்கத்தான் கீரை வந்து பார்த்திங்கன்னா மூட்டு வலிக்கெலாம் ரொம்ப நல்லது. இப்போது அது எங்கே இருக்குதுன்னு பார்க்கலாம். காட்டில் இதுதான் முடக்கத்தான் கீரை. நல்லா தரையில் இப்படி தான் வந்து அதெல்லாம் படர்ந்துருக்கும். எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. இதை இந்த இலையை மட்டும் பறித்து நம்ம சூப்பராக ஒரு ரெசிபி பார்க்கலாம். ஏன்னா இந்த முடக்கத்தான் கீரை பார்த்திங்கன்னா ரொம்ப இந்த மூட்டு வலிக்கெலாம் ரொம்ப நல்லது. இதுதான் முடக்கத்தான் கீரை. நல்லா ஃப்ரெஷ்ஷாக அதை க்ளீன் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் நல்லா இது வந்து மூங்கு தாள் கிட்டத்தட்ட ஒரு 100 கிராம் மேலே எடுத்து வச்சுருக்கேன். அதை குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு அரை ஸ்பூனு சீரகம், ஒரு 2 தக்காளி. இதை க்ளீன் பண்ணிக்கிங்க. உள்ளே இருக்கிற மஞ்சள் கலரில் இருக்கும், அதை எடுத்துருங்க. எடுத்துட்டு ஒரு 2 தக்காளி ஆட் பண்ணிக்கிங்க. அது கூட பூண்டு, சின்ன வெங்காயம் கொஞ்சம் போதும். சின்ன வெங்காயம் ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஆட் பண்ணியாச்சு. அது கூட சால்ட்டு, ஒரு கிளாஸ் கிட்டத்தட்ட தண்ணி ஊற்றுறேன். அது கூட கொஞ்சம் போது ஆயில் ஊற்றிக்கிங்க. அப்போ தான் இந்த பருப்பு குக் ஆகும்போது பொங்கி மேலே வராது. இப்போ இதை மூடி விட்டு ஒரு 5 விசில் விட்டுக்கலாம். 10 மினிட்ஸ் பிஃபோர் வந்து லெமன் சைஸில் புளியை எடுத்து ஒரு தண்ணியில் ஊற போட்டுக்குங்க. இப்போது இது நல்லா குக் ஆகிடுச்சு. இது நல்லா கரண்டியால் நல்லா லைட்டாக இதை நசுக்கி விட்டுக்குங்க. அதில் இந்த புளிசாறு ஆட் பண்ணிக்கிங்க. மறுபடியும் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிங்க. அது கூட நல்லா ஒரு ஸ்பூன் வந்து ஹோம்மேட் மசாலாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், இன்னும் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கிங்க. இது நல்லா குழம்பு நல்லா ஒரு கொதி கிளம்பட்டும். இப்போது நல்லா குழம்பு கொதிச்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் இந்த முடக்கத்தான் கீரையை ஆட் பண்ணிக்கிங்க. இதை ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் நல்லா குக் பண்ணுங்க. இப்போது குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போது மண் சட்டி நல்லா சூடானதும் அது கூட ஒரு ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிங்க.
அது கூட கடுகும் உளுத்தம் பருப்பும் குண்டு மிளகாய் கொஞ்சம் போது முழு மிளகு. ஏன்னா நம்ம சாப்பிடும்போது அந்த மிளகு ஒன்று ரெண்டு சாப்பிட்டா அவ்வளோ நல்லது. என்றைக்கும் குழம்புல சாம்பாரெல்லாம் கொஞ்சம் முழு மிளகு சேர்த்துக்குங்க. கொஞ்சம் போது பல்லாரி வெங்காயம், கொஞ்சம் போது பெருங்காயம், கொஞ்சம் போது ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, இதை நல்லா வதக்கிக்கிங்க. இப்போது நல்லா வதங்கிடுச்சு. நல்லா வதங்குந்தோம். இப்போது இந்த குழம்பு இதில் ஆட் பண்ணிக்கலாம். வாவ், அது கூட ஃபைனலாக கொஞ்சம் போது நெய் ஆட் பண்ணிக்கிங்க. சூப்பராக ஹெல்த்தியாக முடக்கத்தான் கீரை ரெடி ஆகிடுச்சு. பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள்.